பிரைஸ் லார்டுங்க. இந்த ஆடியோவை கேட்டுட்டு வாங்க பேசலாம். சம்பாரிச்சேன் தெரியுமா? டிஸ்ட்ரிபியூட்டர்ல அப்படி இருந்தேன் நான். இன்னைக்கு நான் கேவலமா இருக்கிறேன் அந்த நெட்வொர்க்ல. என்னால வேலையே செய்ய முடியல. ஆனா இன்னைக்கு என் மூளை வேலை செய்யல, எல்லாமே மங்கி போயிடுச்சு. வேலை செய்யற ஒண்ணுமே பண்ண முடியல மாதிரி என்னால. ஃபர்ஸ்ட் நான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல கெட்ட பேரோட தான் இருக்கிறேன் உள்ள. ஒரு டைம்ல தமிழ்நாட்டுக்கே தெரியும் இந்தியன் மொபைல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நேம் தமிழ்நாடு, அந்த அளவுக்கு என் பேர் வந்து ஃபேமஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அந்த பிசினஸே பண்ண முடியல. காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரம்மில நான் அடிக்ட் ஆனதான். இந்த 1.5 வருஷம் தான். அதுக்கு முன்ன பிஃபோர் என்னோட ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தா வேற லெவல்ல இருக்கும். என்னால எதுவுமே பண்ண முடியல மாதிரி. பசங்களை ஒழுங்கா பார்க்க முடியல, ஒழுங்கா பார்க்க முடியல. எல்லாமே எனக்கு போயிடுது, என்னை விட்டு எல்லாமே போயிடுது. நானும் வெளியே போய் அந்த கிரௌண்ட்ல வேற விளையாடியாவது மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம் அதுலதான் போய் விளையாடுறதுக்கு அடிக்ட் ஆனேன். சரி, வேற ஒரு சேஞ்ச் கோசம் இதுல அடிக்டா இதுல விளையாடணும். ஆனா அப்பயே என்னால முடியல, என்ன மாத்திக்க முடியல. பசங்களுக்கு என்ன மாதிரி வாழக்கூடாது மாதிரி. நீ ஏதாவது பண்ண நினைச்சுன்னு வச்சுக்க, இந்த ஆன்லைன்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தடுக்கிறதுக்கு ஏதாவது யாருக்கிட்டே ஃபேஸ்புக் எதையாவது போட்டு என் வாழ்க்கை இது மாதிரி அழிஞ்சு போச்சு, என் புருஷன் இப்படி செத்துட்டான்னு சொல்லிட்டு எப்படியாவது போட்டு இந்த ஆன்லைன்ல நடக்கிற எல்லா கேமையும் ஆஃப் பண்ணி விட்டுரு. அது எனக்கு மன திருப்தி அளிக்கும். நான் இன்னைக்கு சாவறதுக்கு முழு காரணமே அதான். ஏன்டா என்ன மாதிரி அதுல பல பேர் மாட்டிட்டு இருக்கிறான். நான் அதுல சேட்டிங் பண்ணும் போது தான் தெரிஞ்சது, பல பேர் அந்த மாதிரி மாட்டிட்டு விளையாடிட்டே இருக்கிறானுங்க. இவனெல்லாம் வந்து என்ன முடிவுல விளையாடுறானுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அதை கம்பெனிலாம் ஆஃப் பண்ணி மூடுறோம். அது ஏன்டா எனக்கு இன்னைக்கு தெய்வம், நீ தெய்வத்தை விட்டு நான் போறேன். இந்த ஆடியை கேட்கும் போது பயங்கரமான ஒரு வருத்தம் எனக்கு உண்டாகுது. அந்த மனுஷன் எவ்வளோ வெறுத்திருந்தா, எவ்வளோ அதில் மாட்டியிருந்தா, அதோட உயிரை மாற்றிக்கிற விஷயத்த நம்ம கேட்கும் போதே கஷ்டமாக இருக்குது. அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுமோ, அந்த குழந்தைங்க எவ்வளோ தகப்படலாமல் எவ்வளோ வேதனைப்படுமோன்னு தெரியல. நம்மளால் ஜீரணிக்கவே முடியல, கேட்கும் போது கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்ல தெரியுங்களா? நான் அவனை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லுது. ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தரை தான் ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு ஆன்லைனில் ரம்மின்னு சொல்லப்படுகிறது இந்த விளையாட்டை நிறைய ப்ரமோட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய நடிகருக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க ஏகப்பட்டவர் இருக்கிறாங்க. தவறான வழியை எல்லாத்துக்கும் காமிக்கிறாங்க. இதில் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா ஏழைகள், கடன் பட்டவங்க தான் அதில் போய் தெரியாமல் எப்படியாவது சம்பாதி ஜெயிக்க மாட்டோமா, ஒரு வழி கிடைக்காதான்னு சொல்லி அதில் போய் அடிமையதனமாக போய் மாட்டிக்கிறாங்க. அதில் உயிர் போனவங்க 2024 நான் அந்த வீடியோ ஆடியோ கேட்டதுக்கப்புறம் 2024 மறிச்சுட்டே வந்துருக்குறாங்க. இது எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ மாட்டிக்கிட்டு வந்தவங்க ஏகப்பட்ட மறிச்சு போன லிஸ்ட்டு, ஏகப்பட்ட லிஸ்ட்டு வருது. நான் ஒவ்வொன்றையும் கேட்கும் போது நான் வருத்தப்பட்டு அழுது, ஆண்டவரே அடிமைத்தனமாக மறிச்சு போயிட்டாங்களே, உயிர் ஒரு ஆத்மா வெளியேற்பட்டது, அந்த ஆத்மா தற்கொலை பண்ணிக்கிச்சு, அந்த குடும்ப நிலைமை என்ன? இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோங்க. தேசத்தில் ரம்மி விளையாட்டுன்னு சொல்லப்படுகிற இந்த ரம்மி விளையாட்டை அரசாங்கம் கண் நோக்கி பார்க்கணும். அரசாங்கம் இது குறித்து கவனம் எடுக்கணும். இது நிபந்தனையற்றதான் சொல்கிறாங்க, நிபந்தனை தான், அடிமையிலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அடிமையில விளையாட்டு தான், பண ஆசை தூண்ட விளையாட்டு தான். ஒரு கஷ்டப்படுற மனுஷங்கிட்ட ஒரு பணத்தை காமிச்சா இவளை கிடைக்குன்னு சொன்னால் யாராவது போகாமல் இருப்பாங்க, எல்லாரும் போயிட்டு ஆவாங்க. அப்போது ஏதோ ஒரு வழியில் எல்லாரும் ஜெயிக்கன்னு நினைக்கிறாங்க. அப்போது அவங்க அடிமையை மாட்டிக்கிறாங்க. இன்னைக்கு அதில் உயிர் போகுது, ஒரு ஆத்மா நரகத்துக்கு ஏற்ப போகுது. நான் செய்தியார் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பல, நான் பாரத்தோடு பேசுகிறேன். இது ரம்மி விளையாட்டு மாத்திரம் இல்லை, இன்னும் கேம் விஷயங்கள்ல கேம் பாருங்க, நிறைய கேம் கொண்டு வந்து விளையாடினா காசு கிடைக்கிறாங்க. நிறைய விஷயத்தை சொல்லி ஜனங்களை ப்ரமோட் பண்ணுறவங்க பெரிய பெரிய நடிகர் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகள் கூட ப்ரமோட் பண்ணுறாங்க. ஆண்டோட பிள்ளைகளா சுவிசேஷம் அறிவிச்ச பிள்ளைகள் கூட இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்கிறவங்க கூட ஆண்டோட பிள்ளைகள் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு ஆண்டோட பிள்ளை இப்படி பண்ணலாமா அப்படின்னு வருத்தப்பட்டேன். நல்ல வழியை காட்ட வேண்டிய நம்ம இன்னைக்கு தவறான வழியை காட்டலாமா? ஒரு குடும்பம் அழிஞ்சு போறதுக்கு நம்ம காரணமாயிருக்கூடாது இல்லை? அப்போ ரம்மி விளையாட்டு விளையாடுன்னு சொல்லி அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தவறான சத்தியங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறங்க, கர்த்தரை நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். நீங்களும் நானும் இப்போ ஜோம் பண்ணுறோம். யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ரம்மி விளையாட்டில் நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னா ஒரு நாளை வெளியே வர முடியலன்னா என்னோடு கூட நீங்கள் ஜோம் பண்ணுங்க, என்னோடு கூட ஏசப்பான்னு கேளுங்க, நிச்சயமாக ஒரு வழியை திறப்பார். சகோதரர்களே, என்னோடு கூட சகோதரிமார்களே, என்னோடு கூட நான் இப்போ பேசுகிற நேரத்தில் என்னோட ஜெபம் பண்ண எங்களை என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். இதில் உயிர் சேதங்கள் வராதபடி, இதில் ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாக, அடிமைத்தனங்கள் மாறும்படியாக நம்ம ஜெபிக்க போகிற கண்களை முடிச்சோம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த மாலை வேளையில் விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளில் இந்த மாலை வேளையில் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ரம்மி விளையாட்டு மூலியமா அநேகர் அடிமையாகிறாங்கப்பா. இந்த ரம்மி விளையாட்டு மூலியமா பணாசை தூண்டப்படுகிறது ஆண்டவரே. பெரிய பெரிய பிரபலங்கள், பெரிய பெரிய தேவ பிள்ளைகள் கூட இப்படிப்பட்ட பிரபலமா ஆண்டவரே தவறான வழியை காமிக்கிறாங்கப்பா. ஒரு ஆத்மா வீண் போகுது பார்க்க முடியலப்பா.
கடைசியா அந்த மனுஷன் சாகும்போது சொல்றான்ப்பா, உன்னை நேசிக்கிற ஆனா மரிச்சு போது சொல்ற நிலைமையில இந்த அடிமைத்தனமான இந்த கேம்னால மாட்டிக்கொள்றாங்கப்பா. நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த சூதாட்டமான இந்த விளையாட்டுகள் தடை செய்யப்படணும் ஆண்டவரே, என் தேசத்துல தடை செய்யப்படணும் அப்பா. இந்த ஆன்லைன்ல மூலியமா நான் ஜெபிக்கிறப்பா, நாங்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் என்னோடு கூட ஜெபிக்கிறாங்களோ நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இயேசு சாமி, இது அடிமையா இருக்கிற ஒவ்வொருத்தரும் விடுதலை ஆக்குங்கப்பா. பரலோகத்தில் தகப்பனே, யாரெல்லாம் இதுல அடிமையா இருக்கிற விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. வெளியே வர முடியாம கடன் வாங்கி இதுல போட்டு மாட்டி மாட்டி குடும்பங்கள் அழிந்து போகிற நிலைமையில் இருக்கிறாங்கப்பா. கடைசியில மறிச்சு போறவருக்காகப்பா கர்த்தர் தொடு, கர்த்தராகிய நாட்டை தொடுபடியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தெய்வமே, தலை தண்ணீருமாக என் கண்கள் குணமாயிருந்தா நலமா இருக்கட்டப்பா. ஒரு ஆத்துமா வீண் போவது சித்தமில்லையே ஆண்டவரே, ஒரு ஆத்துமா வீண் போவது சித்தல்லப்பா. நாங்க ஜெபிக்கிறோம் இயேசு சாமி. ஒரு விஷயம் கரத்தில் வல்லமை இறங்கபடி ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த அடிமைத்தனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரம்மியில மாட்டிக்கொண்டிருக்கிற, கேம்ல மாட்டிக்கொண்டிருக்கிறவங்க, பனாசில மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அடிமைத்தனங்கள் மாறுவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. பண கஷ்டத்துல எப்படியாவது சம்பாரிச்சலாமா நினைச்சு மாட்டி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையாக்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிற பணாசை தூண்டுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, ஜனங்களை விடுதலையாக்குவீராக. சிந்தையின் போராட்டங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. எங்க தேசத்தில் இப்படிப்பட்ட சாபங்கள் மாறுவதாக, உயிர் சேதங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் ஆன்லைன்ல பார்க்கிற நாங்கள ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்குங்க, அதிசயம் உண்டு பண்ணி ரம்மி விளையாட்டு கேம் காரியங்கள் விடுதலையாக்குவீராக இயேசுவின் நாமத்தினால். எல்லா கண்ணிகளிலிருந்து எல்லா ஜனங்கள் தப்பித்துக் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தராகிய ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களை நான் தொடுபடி ஜெபிக்கிற ஆண்டவரே, தொடுங்க, விடுதலையாக்குங்க, சாட்சி எழுப்பித்தாங்க. நசனாக இயேசு சாமி மூலம் ஜெபம் பண்ணி ஜெயங்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். நான் கண்ணீரோடு கூட சொல்லுகிறேன், இந்த ஆன்லைனில் பார்த்துருக்கிற என்னோட செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுப்பார். நம்ம ஜெபிப்போம். இந்த செய்திக்கு இந்த வார்த்தை கேட்குறீங்கன்னா நீங்களும் உட்காந்து பாரமா ஜெபம் பண்ணுங்க. நம்ம தேசத்தினுடைய அடிமைத்தனங்களுக்காக, ஒவ்வொரு அடிமைத்தனத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்க வேண்டிய நம்ம மேல் விழுந்த கடமை. ஒவ்வொரு நாளும் என்னை ஆண்டவர் பாரப்படுத்தி கொண்டு இருக்கிறார். தேவனோட நான் பாரங்களை ஷேர் பண்ணுறேன். என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார்.